அம்மாட்ட விடு. வாங்கிக்கமா. டேய், இந்த பணம் ஏது உனக்கு? எனக்கெல்லாம் 1008 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கம்மா. அவங்க எல்லாம் ஆட்டக்காரங்களா என்ன? பணக்கார வீட்டு பசங்க. பணம்னு கேட்டா அடுத்த செகண்டே டான்னு கொடுத்துருவானுங்க. சிலவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பைசாவே கொடுக்கலன்னா நம்ம பட்னி கிடந்து செத்துருவோன்னு. எனக்கும் தெரியும் என் குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும்னு. நானும் ஆம்பளை தான். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. இன்னைக்கு வேலை இல்ல, நாளைக்கு வேலை கிடைச்சிடும்ல. ரேவதி பணக்கார வீட்டு பொண்ணு. அவளுக்கு ஒரு குறையும் வந்துடக்கூடாது. தாராளமா நீ செலவு பண்ணுமா. ஆமா, இன்னைக்கு கடன் வாங்கிட்ட, நாளைக்கு என்ன பண்ணுவ? ஐயாவுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க தெரியுமா? நாளைக்கு வாங்குவேன், நாளைக்கு வாங்குவேன், அப்படியே வாங்கிக்கிட்டே போவேன். ஆக மொத்தத்துல கடன் தான் வாங்க போற. உழைக்கிறதா உத்தேசமே இல்ல. இதுல வெட்டி பந்தா வேற. இன்னைக்கு கடன் வாங்குறத நாளைக்கு சம்பாதிச்சு கட்டிட்டு போறேன். அம்மா பாருமா, வந்து தேவையில்லாம நோடிக்கிட்டே இருக்கானே. ஏய், ஏண்டி அவனை மட்டன் தட்டிட்டே இருக்க? வாய முடி சாப்பிடுறி. திரும்பவும் கேக்குறமா, வாய மூடிட்டு எப்படி சாப்பிடுறது? ஐயோ, என்னால முடியலையே, இவ்வளவு வச்சு தாங்க முடியல. அம்மா பாருமா, இனிமே கருமீன் இல்லாம கூட சாப்பிட போறேன். ஆனா இவ கூட உட்கார வச்சு மட்டும் சாப்பிட போடாத. தொல்லை தாங்க முடியல. சாப்பிடு. ஏன் அர்ச்சனா பூ வச்சுக்கல? அப்புறமா வச்சுக்கிறேன். நான் வேணா வச்சு விட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ முதல்ல சாப்பிடு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லையே, நான் நல்லதானே இருக்கேன். இல்ல இல்ல, நீ கண்டிப்பா சொல்டா சிவா. ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? ஹலோ, டேய் ஒரு நிமிஷம் இருடா, பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. டேய், நான் சிவா பேசுறேன்டா. ஆ, இப்போ சொல்றா. என்ன வீட்லயா இருக்க? ஆமாண்டா, வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைடா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதை எப்படி சொல்றதுன்னு தான். என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா தயக்கம்? எது இருந்தாலும் சொல்லு. அது வந்து இன்னைக்கு உன் வீட்டுக்கு புனிதா வந்திருந்தா. அப்போ உங்க அம்மா என்ன புனிதா ஏதாவது தப்பா பேசிட்டாங்களா? சேச்சே, புனிதா ஒன்றும் பேசலடா, அர்ச்சனாவை தான். அர்ச்சனாவியா? அர்ச்சனாவை என்ன சொன்னாங்க? ஜெயந்தியோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப வாசு பொண்டாட்டி தாலி பிரிச்சு கோக்கறத பத்தி பேச்சு வந்திருக்கு. அந்த நேரத்துல உங்க அம்மா ஜாடமாடையா, அர்ச்சனா புருஷனை மதிக்காதவ, வாழா வெட்டி, அது இதுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசியிருக்காங்க. டேய், நீ உங்க அம்மாவை தப்பா நினைக்கிறங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. காலைல கிளம்பி வேலைக்கு போற, திரும்பவும் ராத்திரி தான் வர. அது வரைக்கும் அர்ச்சனா வீட்டை தனியாக தான் இருக்கு. மறுபடியும் பழைய மாதிரி உங்க அம்மா ஒன்று கிடக்க ஒன்று பேசி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதான் உன் காதில் போட்டு வைக்கலாமேன்னு. அதான் அர்ச்சனா ஒரு மாதிரி இருந்தாளா? சரி, நான் பார்த்துக்கிறேன். டேய், பிரச்சனை எதுவும் பண்ணிடாத. உங்க அம்மா கிட்ட பக்குவமா, நீங்க தனியா இருக்கீங்க, நாங்க தனியா இருக்கோம், அர்ச்சனா கிட்ட தேவையில்லாம எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லு. சரியா? சரி, சாப்பிட்டியா? இல்லடா, இனிமே தான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உன் ஃபோன் வந்துச்சு. சரி, நீ போய் சாப்பிடு. டேய், அர்ச்சனா பக்கத்துல இல்லைல்ல? நான் கூட புனிதாவுக்கு தெரியாம வெளியில வந்து தான் பேசுறேன். இல்லை இல்லை, நானும் பின்னாடி பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். சரிடா மச்சான், நான் வச்சிடறேன். மத்தியானம் என்னாச்சு? ஒன்னும் நடக்கல. ஒன்றும் நடக்கல? என் கண்ணை பார்த்து சொல்லு. மத்தியானம் அம்மா உன்னை ஜாடையாக பேசியிருக்காங்க, அதனால தான் உன் முகம் வாடி இருக்கு. ஆனால் நான் என்னன்னு கேட்டப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன். அவங்களை இப்படியே விட்டா சும்மா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இது பாரு அர்ச்சனா, இதெல்லாம் ஆரம்பத்துல கிளியர் இருந்துடணும், இல்லாட்டி அவங்க ரொம்ப ஓவரா பேசுவாங்க. அவங்க ஒன்னும் தப்பா சொல்லியே, நான் பண்ண தப்பா தானே சொன்னாங்க. என் கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷமே அந்த தாலிக்கு மரியாதை கொடுக்காம எங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு போனவதானே நானு. அது மட்டுமா, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வாழ வந்தப்போ உன்னை புருஷனா மட்டும் இல்ல, மனுஷனா கூட மதிக்க மாட்டேன்னு சொன்னவதானே நானு. எப்படி எல்லாம் உன்னை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி உனக்கும் நீ கட்டின தாலிக்கும் மரியாதை கொடுக்காம நடந்துக்கிட்ட. அதுதானே அவங்க அப்படி சொன்னாங்க. இது வரைக்கும் நான் செஞ்ச தப்ப
யாருமே என்கிட்ட சொல்லி காட்டல. இன்னைக்கு அவங்க சொல்லி காட்டிட்டாங்க. நான் எப்படி எல்லாம் உங்ககிட்ட கீழ்த்தரமா நடந்துக்கிட்டேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அர்ச்சனா இங்க பாரு, அழாத அர்ச்சனா. இப்பதான் நம்ம பழசெல்லாம் மறந்துட்டு அதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கோம். மறுபடியும் எதுக்கு தேவையில்லாம அதையே நினைச்சிட்டு அழணும்? அர்ச்சனா சொன்னா கேளு, அழக்கூடாது. ஆ? சாப்பிடலாமா? நீ சாப்பிட்டியா? இல்ல, இந்தா நீ பரவாயில்ல, சாப்பிடு. சாப்பிடு. வாங்கோ வாங்கோ, இப்பதான் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னம்மா சௌக்கியம் தானே? எல்லாம் கேள்விப்பட்டேன். ஒரு பக்கம் சங்கடமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. சரியா கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு பிராப்தம் இருந்திருக்கு. சரி, யார் பேருக்கு அர்ச்சனை? அர்ச்சனா பேர். சரி சரி சரி, 2 பேர் பேர்லயே அர்ச்சனை பண்ணிடுறேன். தொட்டுங்கோ. சக குடும்பானாம் க்ஷேமஸ் தைரிய வித்ய விஜயபல ஆயுள் ஆரோக்கியஸ்வரியானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம். அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. உன்னோட மகா சக்தியை புரிஞ்சுக்காம ஒரு பள்ளிக்கூடத்து புள்ள மாதிரி உன் கூட நான் சண்டை போட்டிருக்கேன். உன் முகத்திலேயே முடிக்க மாட்டேன்னு ரோஷத்தோட போயிருக்கேன். அதுக்கப்புறம் உன்கிட்டயே வந்து நின்னு என் புருஷனை காப்பாத்தி கொடுன்னு வேண்டி இருக்கேன். பெத்த குழந்தை நெஞ்சில உதைக்கும் போது பார்த்து சிரிக்கிற தாய் மாதிரி நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க. நான் இது வரைக்கும் பக்தியோடலாம் இருந்ததில்லை. ஏதோ 4 பேர் போல நானும் கோயிலுக்கு வருவேன் போவேன். அந்த மாதிரி ஒரு முறை நந்தினியோட வரும்போது தான் அர்ச்சனாவை முதல்ல நான் பார்த்தேன். பார்த்த நிமிஷத்துலேயே இந்த பொண்ணு நம்மளுக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அர்ச்சனாவே எனக்கு பொண்டாட்டி அமைஞ்சது. இடையில ஏகப்பட்ட பிரச்சனை, சண்டை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நாங்கள் புருஷன் பொண்டாட்டியா மனசு பூரா சந்தோஷத்தோட உன் முன்னாடி வந்து நிற்கிறோன்னா அதை என்னன்னு சொல்றது? முழுக்க முழுக்க இது உன்னோட கருணை தான். மனுஷங்க உதவி பண்ணியிருந்தா நன்றின்னு சொல்லி காலில் விழலாம். ஆனா நீ சாமி, உனக்கு இப்படி எனக்கு அழத்தான் தோணுது. சந்தோஷத்துல அழறம்மா. வாழ்க்கையில முதல் முறையா சந்தோஷமா அழற. நாங்கள் 2 பேரும் என்றைக்குமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனா என் மனசுல ஒரு வருத்தம் இருக்கு. என் சந்தோஷத்துக்காக என்ன பெத்த அம்மாவை நான் மீறி வந்துட்டேன். அவங்க மனசு நொந்தா நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? அவங்க கிட்ட கேட்கறத நினைச்சு உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீதான் எப்படியாவது என் அம்மாவுக்கு என்ன புரிய வச்சு அவங்கள ஆறுதல் படுத்தணுமா? அர்ச்சனா, என்னாச்சு? ஏன் அழுத? இல்ல, தீர்காயுஷ்மான் பவா. அடுத்த வருஷம் குழந்தையோட வந்து தரிசனம் பண்ண வாங்கோ. அப்போ வரோம். வாங்க. வரும் சாமி. அர்ச்சனா, நான் உன்னை கேட்பேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன்னிதானம் முன்னாடி நின்று அழுதுட்டு இருந்த. அப்ப நான் ஏன்னு கேட்டேன். ஆனா நீ காரணமே சொல்லல. ஒருவேளை உங்க அம்மாவை பிரிஞ்சு வந்து என் கூட இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கா?
சொல்ல அர்ச்சனா, கஷ்டம் தாங்காம தான் அழுதியா? நான் கஷ்டத்துல அழுதேன்னு யார் சொன்னா? நான் சந்தோஷத்துல தான் அழுதேன். சந்தோஷத்துலயா? ஆமா, புரியல. எனக்கும் தான் ரொம்ப நாளா புரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப புரிஞ்சிருச்சு. அந்த சந்தோஷம் தாங்காம தான் அம்மன் முன்னாடி அழுதுட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு கல்யாண வயசு தாண்டின அப்புறம் கூட கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையே வந்ததில்ல. என் மனசுக்கோ உடம்புக்கோ அது தேவைப்பட்டதே இல்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சிங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து துவைச்சு போட்டு வீட்டை பார்த்துக்கிட்டாலே போதும். காலத்துக்கும் இப்படியே சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு தோணும். எங்க அம்மா தான் எனக்கு எந்த வரணும் அமையலையேன்னு வருத்தப்படுவாங்க. அக்கம் பக்கத்துலயும் ஏதோ பெரிய துக்கத்தோட என்ன பாப்பாங்க, பேசுவாங்க. அது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். குடும்பங்கிற உறவை விடவா புருஷங்கிற உறவு முக்கியம்? கல்யாணமே ஆகலைன்னா என்னன்னு கூட தோணும். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. அதனாலதான் உன்னை விட குடும்பம் முக்கியம், அம்மா முக்கியம்னு அங்கேயே இருந்துட்டேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பு, அப்பாவித்தனோன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. உன் கூட வாழ ஆரம்பிச்ச இந்த கொஞ்ச நாள் எனக்கு ரொம்ப புது அனுபவமா இருக்கு. இதுதானே ஆனந்தம், இதுதானே சொர்க்கம். நான் சொல்றது வெறும் தாம்பத்தியத்தை பத்தி மட்டும் இல்ல. அன்பு, அக்கறை, உரிமை, நீதான் உலகங்கிற நினைப்பு எல்லாத்தையும் தான். பெத்தவங்களோ அண்ணன் தங்கச்சிங்களோ நம்ம மேல பாசம் காட்டுறதுக்கும் நமக்கு ஒண்ணுன்னா துடிக்கிறதுக்கும் ரத்த சொந்தங்கிற ஒரு காரணம் இருக்கு. ஆனா என் மேல நீ காட்டுற அக்கறைக்கு, அன்புக்கு என்ன காரணம்? ஒரு பொண்ணுக்கு மத்த சொந்தத்தை எல்லாம் விட புருஷங்கிற உறவுதான் வசதி. நல்ல புருஷன் மட்டும் ஒருத்திக்கு கிடைச்சிட்டா போதும். அவதான் பெரிய அதிர்ஷ்டக்காரி. நானும் பெரிய அதிர்ஷ்டக்காரி ஆயிட்டேன்ல. அதான் சந்தோஷம் தாங்காம அழுதுட்டேன். நீ இப்படிலாம் பேசுறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ச்சனா. ஆனா எனக்கு வருத்தமாவும் இருக்கு. ஏன்? இல்ல, நீ சொல்றபடி பார்த்தா நானும் சந்தோஷத்துல சாமி முன்னாடி கதறி கதறி அழுதுருக்கணும்ல, அதான். இனிமே நம்ம எதுக்காகவும் அழக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஹலோ டேய் ரங்கா, நான் இன்னைக்கு ஷெட்டுக்கு வரலடா, லீவு. நீ ஷெட்டை பார்த்துக்கோ. இல்லை வரலன்னா விட, கொஞ்சம் வேலை இருக்கு, வச்சிரு. ஏன் ஷெட்டுக்கு போகல? எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? இல்லை, கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லாரும் ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தைய பெற்றுப்பாங்க. ஆனால் நமக்கு தான் இன்னும் குழந்தைலாம் இல்லையே. சரி, அதுக்கு தான் ஏதாவது முயற்சி பண்ணலாமேன்னு தான். ஐயோ, கோயிலுன்னு கூட பார்க்காம இப்படியா பேசுறது? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயர் கூட சொன்னார்ல, வேணா அவர் கேட்போமா? ஐயர் என்ன இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு? அதுக்கு தலையில அடிப்பேன் உன்ன. ஐயோ, என்ன இது? பின்ன என்ன இது? கோயிலுன்னு கூட பார்க்காம இப்படி சண்டை போட்டுக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நான் அடிப்பேன். நீ தானே எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்ன. அடிக்கிறது தப்பா? தப்பு இல்ல, நானும் திருப்பி அடிப்பேன். அதுக்காக உடனே ஐயோ, எது வந்தாலும் வீட்டுல போய் வச்சுக்கலாம், சும்மா இரு. அதெல்லாம் முடியாது, எது வந்தாலும் இங்க என்ன இது? இரு. மறுபடியும் தலையில ஏன் வந்து இதெல்லாம் பண்ற? யாரு? சொன்ன கேட்க மாட்டேன். இல்ல முடியாது, உனக்கு இருக்கு. நான் பாப்போம். அர்ச்சனா, உங்க அம்மா வந்திருக்காங்க, போய் பேசு. போறாங்க, போ, போய் பேசு, போ போ.
அம்மா 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 என்கிட்ட அம்மா என்ன மன்னிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவா. நான் என்ன அவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டேனா? அம்மா என்கிட்ட பேசுமா. அம்மா அம்மா என் கூட பேசம்மா. என்ன 2 வார்த்தையாவது திட்டு. அப்படியாவது நீ என் கூட பேசிட்டேன்னு நான் சந்தோஷப்படுறேன். பேசுமா. அம்மா அம்மா என்கிட்ட பேசுங்கம்மா. அம்மா பேசுங்கம்மா. அம்மா அம்மா நான் என்னம்மா பாவம் பண்ண? அம்மா அம்மா பேசுங்கம்மா. அம்மா அம்மா பேசுங்கம்மா. அம்மா என்கிட்ட பேசுங்கம்மா. அம்பாள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பண்றேன்மா. குழந்தை கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சிராளே, ஒரு வார்த்தை என்னன்னு பேசப்படாதா? நீங்க சீக்கிரம் அர்ச்சனை பண்ணுங்க, நான் போகணும். அம்மா அம்மா பேசுங்கம்மா. நான் என்னம்மா தப்பு பண்ண? அம்மா ஒரு வார்த்தையாவது பேசுங்கம்மா. அம்மா 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 உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா என்னோட முடிவு நியாயமானது தானம்மா. உங்களை காயப்படுத்தினது வேணா தப்பா இருக்கலாம். ஆனா உங்களை அவமானப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லம்மா. அதான் அவசரத்துல நான் யோசிக்காம பேசிட்டேன். அதுக்கு மன்னிப்பே கிடையாதம்மா. அம்மா அண்ணன் உங்களுக்கு பிடிக்காம காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவரை மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க. காவிய வீட்டை விட்டு போய் தனியா இருந்தா அவளையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க. நான் என்னம்மா பாவம் பண்ண? எனக்கு மட்டும் ஏமா மன்னிப்பே தர மாட்டேங்கிறீங்க? ஏமா உங்க மனசுல எனக்கு மட்டும் ஓர வச்சுட்டு காமிக்கிறீங்க? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஆமா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஒரே ஒரு வாட்டி என்கிட்ட பேசுங்கம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதே இடத்துல நின்னு அம்மன் கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், உங்க மனசுல என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் போகணும்னு. அத அம்மன் கேட்டுட்டாங்க போல இருக்கு. அதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அம்மா ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா.